மதிப்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம அந்த பதிவுல பார்த்துடலாம். 2025ல கன்னிராசிக்காரவங்க உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த வருஷம் முழுவதும் நீங்க பிறருக்காக சிந்திப்பதை தவிர்த்து விடுங்கள். பிறருக்காக பிறருடைய துன்பங்கள்ல பங்கேற்றுக்கிறதோ, பிறருடைய கவலைகளை கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதோ, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்ல நீங்க அதிகமான ஈடுபாடு வச்சுக்கிற வேண்டாம். ஏனென்றால் உங்களை பொறுத்தமட்டில இந்த மாதிரியான ஒரு பொது சேவை, பொது காரியங்கள் அப்படிங்கிறது பிறருக்கான துன்ப துயரங்கள்ல பங்கேற்று நாம் நிறைய இன்னல்களை சந்திச்சிருக்கிறீங்க நீங்க. அப்படி மீண்டும் மீண்டும் நம்ம அடுத்தவங்களுக்காகவே சிந்திச்சு, அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து, அடுத்தவங்க நலன்ல பங்கேத்துக்கிட்டே போனனால் நமக்கு என்ன ஆதாயம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு நிமிஷமாவது இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேயே சிந்திங்க நண்பர்களே. உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளை நாமே சிந்திக்காத ஒரு மிகப்பெரிய குறை அப்படிங்கிறது இருக்குது. நமக்கான எதிர்கால தேவைகளை நினைக்காதது, நம்மளுடைய எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் நாம சிந்திக்காத ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா இருக்குது. ஒரு வேலையை ஒருத்தவங்க சொன்னால், உங்களுடைய வேலையை நிப்பாட்டிட்டு அடுத்தவங்க வேலையை செஞ்சு கொடுக்கறதுல நீங்க முதன்மையா இருப்பீங்க. ஆனாலும் இதனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத நீங்க சிந்திக்க போறது கிடையாது. சிந்திக்கவும் மாட்டீங்க. ஆனால் செய்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பார்ப்பீங்க. ஆனால் நீங்க யாருக்கு உதவி செஞ்சு கொடுத்தீங்களோ அவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அதே இடத்துல தான் இருப்போம். பணம், பொருள், செல்வாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட நீங்க அதிகமாக உதவிகளை செய்து உபத்திரங்களைத்தான் நாம் சந்தித்திருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக எது எப்படி இருந்தாலும் தனக்கான தேவை, தனக்கான எதிர்கால தேவை, தனக்கான எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த வருஷம் நீங்க விடாப்பிடியா இருங்க. அது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த வருஷத்துல நீங்க கொஞ்சம் விட்டு விலகி தள்ளி தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க நல்லா வர முடியும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்துல குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சிகள் இருக்குது, சனி பயிற்சியும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 7ஆம் வீட்டில் சனி இந்த 2025ல மார்ச் மாதத்துல அமருகின்ற பொழுது என்ன நடக்கும்? இந்த இடத்துல நமக்கு கண்டக சனி அவர் செயல்படுறதுனால, இதுக்கு முன்னாடி உறவுகள், நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்க தொடர்புகள் அத்தனையிலையும் நாம் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து பின்னடைவைத்தான் சந்திச்சிருப்போம். ஆனால் மீண்டும் மறுபடியும் அதே பின்னடைவை நாம சந்திக்க கூடாது அப்படிங்கிறத நீங்க நல்லா கூர்மையா சிந்திச்சு கவனிச்சுக்கங்க. 7ல சனி வர பொழுது தேவையில்லாதவர்களுடைய நட்பு, சகவாசங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா மறுபடியும் மீண்டும் நம்ம கஷ்டப்பட போறோம் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எதுலையுமே அலர்ட்டா இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த பதிவு. அப்போ நீங்க கண்டிப்பா நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் தள்ளி உங்களுக்கான சுய தேவைகளை மட்டும் சிந்திச்சு நீங்க பயணிக்கணும். நான் பொதுச்சேவை செய்யறது தப்புன்னு சொல்ல வரல. பிறருக்கு உதவி செஞ்சா நமக்கு உபத்திரம் தான் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படிதான் கன்னிராசிக்காரவங்க நிறைய உதவிகள் செஞ்சுதான் நீங்கள் உபத்திரத்தை சந்திச்சிருப்பீங்க. அதை மீண்டும் மீண்டும் நாம இந்த வருஷமும் அதையே செய்த நம்ம ஏன் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறணும்? அந்த சிந்திக்கக்கூடிய அமைப்பில் தான் கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வருகின்ற பொழுது கண்டக சனியாக செயல்பட்டு நிறைய பிரச்சனைகளை நமக்கு வேறுபாடுகளை உண்டு பண்ணி விட்டுருவார். இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், பிரிவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும், பகைமைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும், கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும், நண்பர்கள்கிட்ட மிகப்பெரிய இழப்பீடுகளை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். யாரையும் நம்பி நம்ம ஒரு மூலதனம் பண்றது, முதலீடு பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இந்த வருஷம் நீங்க தவிர்க்க வேண்டும். உங்களுடைய ஆலோசனை, நீங்க மட்டுமே உங்களுடைய சுய முயற்சி, நீங்க ஒரு சுய சிந்தனை, உங்களுடைய புத்தி கூர்மை, அதை நீங்க சுயமாகவே ஒரு முடிவெடுத்து சுயமாகவே செயல்பட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தயவு செய்து ஆப்போசிட்ல யாருக்கிட்டையும் நீங்க ஆலோசனைகள் கேட்காதீர்கள். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க யாருக்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்களோ விஷயத்தை சொல்லி கேட்பீங்க. நான் இந்த மாதிரி பண்ண போறேன், இந்த மாதிரி இவ்வளவு பணம் முதலீடு பண்ண போறேன், இப்படி பண்ணுனா எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி நமக்கான அத்தனை விஷயம் அவங்ககிட்ட சொல்லிட்டு நீ என்ன சொல்றேன்னு கேட்டா இங்க என்ன நடக்கும்? அதை அப்படியே அவங்க உள்வாங்கி கொண்டு போயிடுவாங்க. அவங்க செயல்படுத்திக்கிடுவாங்க. நம்மளை என்ன சொல்லுவாங்க? நீ இப்படி செஞ்சேன்னா நஷ்டப்பட்டுருவேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல நாம என்ன செய்ய போறோம்?
நாம் அப்படியே தான் இருப்போம். நம்ம கருத்தை கேட்டவங்க முன்னேறி போயிருவாங்க. அப்போ ஆலோசனை கேட்பத தவிர்த்துருங்க. இதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய ரகசியங்கள வந்து கண்டிப்பாக யாருகிட்டயும் நீங்க பகிர்ந்துக்கிறாதீங்க. இந்த வருஷம் முழுவதும் நீங்க அப்படியே இருந்துக்குங்க. எப்படின்னு கேட்டா, உங்களுக்கான ஏதாவது ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்குது. ஒரு குடும்ப விவகாரங்கள் இருக்குது. ஒரு சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வாங்க போறோம், எடுக்க போறோம். ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ண போறோம், எடுக்க போறோம்னா, அதுல வந்து அடுத்தவங்கட்ட ஆலோசனைகள் கேட்காதீங்க. அப்படி ஆலோசனைகள் கேட்டால் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகாது. அப்ப நீங்களா பண்ணலாமா? தாராளமா சுயமா சிந்தனை பண்ணி, முயற்சி பண்ணி நீங்க அத பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சக்சஸ் ஆக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எதனால நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரியுதுங்களா? இந்த இடத்துல அடுத்தவர்களை நம்புறதுனால தான் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அப்ப இந்த 2025 பொறுத்தமட்டில நம்ம மீண்டும் அதே தவற செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ ஆப்போசிட்ல எதிரிகள் இல்லாமல், நமக்கான துரோகபாதங்கள் செய்யாமல் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை நாமே தற்காத்துக் கொள்வது தான் முக்கியமான விஷயம். அதே மாரி இந்த வருஷத்துல குருப்பெயர்ச்சி 10ல் வருகின்ற பொழுது நிறைய பதவி யோகங்களை கொடுத்தாலும், அந்த பதவிகளை, தொழில்களை தக்க வைப்பதற்காக கொஞ்சம் கடுமையான போராட்டங்கள் இருக்கும். இடமாற்றங்கள் இருக்கும். ஊர் மாற்றங்கள் இருக்கும். ஆ தொழில் முறையாக ஒரு பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். வேலைவாய்ப்பு ரீதியாக நம்ம சில இடங்கள்ல பயணிச்சு போயி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருப்போம். எந்த இடத்தில் இருந்தாலும் கவனம் அப்படிங்கிறது இந்த வருஷம் அவசியம் தேவை அப்படிங்கிறது தான். 10ல குரு பகவான் வந்து நிறைய எல்லாமே குடுப்பார். நல்ல தொழில் வளம், நல்ல வேலை வளம், நல்ல வருமானம் வளம் எல்லாம் குடுப்பாரு. ஆனா, தக்க வைப்பதற்காக ஆப்போசிட்ல ஏதாவது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி, நம்மள கெட்ட பேராக்கி, அந்த வேலைய விட்டு தூக்க வேண்டிய கட்டாயத்துல வந்துருவோம். நம்ம கூட யார நம்ம சேர்த்து பயணிச்சு தொழில் பண்ணோமோ, அவங்களே நமக்கு ஆப்போசிட்டா மாறி, நம்மள ரிலீஃப் ஆக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருந்து விடுவார்கள். அப்போ இந்த இடத்துல நாம என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாரி இந்த வருஷத்திலேயே 2024 6ஆம் இடத்துல ராகு வருவார். ரொம்ப ரொம்ப மிக மிக அற்புதமான விஷயம். அப்ப எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புல இருப்பான். அப்போ எதிரிகளே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நமக்கு துரோகபாதங்கள் செஞ்சவங்க கூட நம்மகிட்ட வந்து ஒரு நாளாவது மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருப்பாங்க. அது நிச்சயமா இந்த வருஷத்துல நடக்கும். பொதுவாகவே கோச்சாரத்துல வந்து 6ஆம் இடத்துல ராகு பகவான் வந்தால் அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்புல ஒரு யோகம் இருக்கு. அப்படின்னு கேட்டால் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு இந்த ராகு பகவான் கொடுப்பாரு அப்படிங்கிறதுல. அப்ப ஏதோ ஒரு விதத்துல நம்ம பட்ட கஷ்டங்களுக்கும், பட்ட கடன் பிரச்சனைகளுக்கும் தீரக்கூடிய அமைப்புல ஏதாவது ஒரு பணவரவு அப்படிங்கிறது இந்த ராகு பகவானால் மட்டுமே கொடுப்பாரு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அப்போ கன்னி ராசியை பொறுத்த மட்டும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் வருவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அப்போ கண்டிப்பா கன்னிராசி நண்பர்களுக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், பொருள் மாற்றம், பணவரவு, அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பணவரவு, இப்படியாக எதிர்பாராத விதத்துல சில நன்மைகள் நடைபெறுவது, இப்படியாக எண்ணற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாரி கோர்ட்டு, கேஸ், வம்பு, வழக்குகள், பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதுல ஒரு சக்சஸ் குடுக்கக்கூடிய அமைப்புல எல்லாம் நிச்சயமாக இந்த வருஷத்துல உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ சகல விதத்திலும் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் நமக்கான இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப கன்னிராசி நண்பர்களை பொறுத்தமட்டில 2025ல இந்த மாரியான ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வெளியில வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம். அதுக்கப்புறமா கேது பகவான் 12ஆம் இடத்தில் வருவார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராசியிலே இருந்திருப்பாரு. நிறைய குழப்பங்கள், சுய முடிவுகள் எடுக்க முடியாது. எதை எடுத்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி குழப்பம், எடுத்ததுக்கு அப்புறம் குழப்பம், நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருப்பீங்க. யார் என்ன சொல்றாங்கன்றத கூட கேட்டு கிரகிச்சு நம்மளால் உள்வாங்கி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் நீங்க சந்திச்சு வந்திருப்பீங்க. நாமளே அடுத்தவங்கள்ட்ட என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில எல்லாம் நீங்க இருந்திருப்பீங்க. அப்ப இந்த குழப்பம் அப்படிங்கிறது உங்க ராசியில கேது செஞ்ச வேலை. அப்போ அவரு வந்து இப்ப 12ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன பண்றார்ன்னா, உங்களுடைய மனசை விட்டு அகன்று 12ஆம் இடம் ஆ அயன சைன போக ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது, இது வந்து மோட்சஸ்தானம். இறை பக்தியை சொல்லக்கூடிய இடம். ஆன்மீக ஸ்தானம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த வருடம் முழுவதும் கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுகின்றது. அப்போ நீங்க வந்து உங்களுக்கான ஒரு தொழில் சம்பந்தமாகவோ, வேலை சம்பந்தமாகவோ என்ன ஒரு வேலைக்கு கிளம்புனாலும், முதன்மையாக நீங்க வீட்ல ஒரு விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க போற காரியத்துக்கு போனால் அது சக்சஸ். நிச்சயமா நீங்க இத செஞ்சு பாருங்க. அது சக்சஸா தான் இருக்கும். அப்போ உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சிறப்பா பண்ணிக்கங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. தான தர்மங்கள் பண்ணுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கோவில்களுக்கு வந்து அர்ச்சனை பொருட்கள், ஆராதனை பொருட்கள் கண்டிப்பாக வாங்கி குடுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் அன்னதானங்கள் பண்ணுவதற்கான ஒரு பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி குடுங்க. கோவில் கட்டுமான பணிகள் எங்கேயாவது நடந்தால், உங்களால இயன்ற காணிக்கை அந்த கோவில் கட்டுமான பணிக்கு குடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும்.
சில பேர் இந்த கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது ஆலயத்திற்கு வந்து ஒரு கட்டுமான பணியை தொடங்கி உங்களுடைய பேரிலே அந்த ஆலய திருப்பணிகளை முடித்து அந்த கும்பாபிஷேகம் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுல ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இப்படியாக 12ஆம் இடத்துக்கு கேது பகவான் வருகின்ற முழுக்க முழுக்க உங்களை ஒரு நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சகல விதத்திலையும் நாம் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய அமைப்புல இருப்போம். அப்ப இந்த இடத்துல நாம் நம்மை பற்றி தெளிவாக சிந்திக்க வேண்டும். நமக்கான முயற்சிகளை நாமளே செய்து கொண்டு நமக்கான ஆலோசனைகளை நாமே அமைதியா உட்கார்ந்து யோசனை பண்ணி செஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள், அதாவது நீங்க ஒரு போஸ்டிங்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட வந்து நீங்க ஒரு ஆலோசனை கேட்கறதை விட உங்களுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள், அதாவது மேல் மக்கள், அவங்க கிட்ட வந்து ஒரு ஆலோசனைகள் கேட்பதுதான் நல்லது. அப்போ உங்களுக்கான தகுதிக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட ஆலோசனைகள் கேட்காதீங்க. அதனால நோ யூஸ், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட ஒரு ஆலோசனைகள் கேட்டால் கொஞ்சம் சிறப்பான ஒன்று கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனாலும் ஆலோசனைகள் அப்படிங்கிறது கவனமாக கேளுங்க. ஆனா என்னை பொறுத்த மட்டும் இந்த வருஷத்துல கேட்காமல் இருப்பதுதான் சிறப்பு அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல வந்து நிச்சயமா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்க இந்த குருபவன் 10ஆம் இடத்திற்கு வருவதற்கு முன்பாகவே, அதாவது ஏப்ரலுக்கு முன்பாகவே தொழில் விஷயங்களை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கங்க. அது வந்து சிறப்பு. வேலை விஷயத்திலும் ஸ்ட்ராங்கா உட்காந்துங்க. அது உங்களுக்கு சிறப்பு. செய்கிற வேலையை அப்படியே செய்யறது கண்டினியூ பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. இடம் விட்டு இடம் மாறணும் அப்படிங்கிற மனசில் நினைக்காதுங்க. ஆனால் குருபவன் 10 வந்தால் கட்டாயம் மாற்றி விடுவார். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காது. அதான் ஒரு முக்கியமான விஷயம். தேவையில்லாத இடத்துக்கு கிடைக்கும். நாம் அங்கே போய் சிரமப்பட்டு அந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். அதே மாதிரி நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆக இதையெல்லாம் வந்து குரு பகவான் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர், ஆசிரியர் சம்பந்தப்பட்ட நீதி போதனைகள் அப்படிங்கிறதுனால இந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நல்ல ஒரு யோகியதை அப்படிங்கிறது நிச்சய பாக்கியங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாமல் மாணவ செல்வங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக உன்னிப்பாக கவனித்து நன்றாக படித்தால் மட்டுமே சிறப்பான மதிப்பெண்களை எட்டி பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஆக தேவையில்லாதவர்களுடைய சவகாசத்தை தொடர்பு வைத்து கொண்டு பழக்க வழக்கங்கள் தேவையில்லாமல் வைப்பதனாலேயோ கல்வியில் நம்ம கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும். விளையாட்டு புத்திகளை அதிகமாக நம்ம வச்சுக்கிறாம கல்வியில் மட்டும் இந்த வருஷம் கவனம் செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி படித்து முடித்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. அதுக்கப்புறமா பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க முழுக்க உங்களுடைய சுய முடிவு, உங்களுடைய சுய சிந்தனை, உங்களுடைய சுய அறிவு நிச்சயமா இந்த இடத்துல ஈடுபடும். அப்போ இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கான ஆதாயமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அப்போ செய்தொழில் மேன்மை அப்படிங்கிறது, இது வரைக்கும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், அதை விட்டுட்டு போகலாமான்னு முடிவு பண்ணேன், அந்த வேலையே வேண்டாம், ரொம்ப நஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் யோசனை பண்ணி விடுற மாதிரியான ஒரு தருவாயிலெல்லாம் பெண்கள் இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு குடும்ப செலவுக்காக ஒரு வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தொழிலை கையில் இருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே எடுத்து கைவசம் வச்சுக்கோங்க. அதில் பயணிங்க. நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். பெண்களை பொறுத்த மட்டும் உங்களுடைய சுய நம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் நண்பர் தோழிகளை. அதனால வந்து பெண்களுக்கு சிறப்பான பலன்களே உண்டு. அப்போ இந்த வருஷம் முழுவதும் குருபகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அவர் வந்து 10ல் இருந்து 5ஆம் பார்வை 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். 7ஆம் பார்வையாக 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பார். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பத்து, மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும். 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடினமான உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மீண்டு வரக்கூடிய அமைப்பில் நம்ம நிச்சயமாக இருப்போம். எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற நிச்சயமா இருக்கும். உடல் ஆரோக்கியங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் நல்ல சுபபலன்கள் கன்னிராசிக்கு அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கு. 7ஆம் இடத்தில் சனி பகவான் வருகின்ற காலத்தில் மட்டும் கண்டக சனி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பழக்க வழக்கங்கள் வெளியில நண்பர்கள் அப்படிங்கிற விதத்திலையும் குடும்பத்திலையும் கடத்தரத்தின் வழியாக கொஞ்சம் ஆலோசனைகள் அமைதியாக ஆலோசனை பண்ணி சண்டை சத்தங்கள் இல்லாமல் ஒரு அனுசரணையா போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறதான். பயணங்கள்ல வந்து கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது தயவு செய்து தேவையில்லாத கொடுக்கல் வாங்கல் வச்சிட வேண்டாம். அது நமக்கு வீணான ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும். கொடுத்த பணம் வசூல் ஆகாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க நண்பர்களே.
மற்றபடி வந்து இந்த 2025ஆம் வருடம் சுப பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி சுய ஜாதகங்கள்ல நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கங்க. யோகமான தசை தசாபுத்திகள் போய் கொண்டிருந்தால் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்கள் அப்பப்போ கொடுக்க வேண்டிய பலாபலன்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். சுய ஜாதகங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கணும். அப்போ யோகாதிபதிகளோட தசை நடக்குதா இல்லையான்றதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. அப்படி ஒரு கன்னிராசிக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்குது, எதுலையுமே ஜெயிக்க முடியலைங்க, காரிய தடைகளாகவே இருக்குது, பல வாக்கில் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவங்க உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. முடிந்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் உங்கள் ஜாதக ரீதியாக வாழ்நாள் பலன் தெளிவாக கொடுக்கப்படும் நண்பர்களே. மற்றபடி வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் குருவனுடைய குருவருளும் சனி பகவானுடைய திருவருளும் பெற வேண்டி கண்டிப்பாக குரு பகவானையும் சனி பகவானையும் இந்த வருடம் முழுவதும் தரிசித்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.